நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என் பையன் கொடுத்த வாக்குமூலம் பொய்யானதுன்னு அதை எழுதின போலீஸ்காரங்களுக்கு கூட தெரியும் சார். நாம உண்மையை சொல்றதுக்கு வேற வழியே இல்லையா சார்? கோர்ட்ல முக்கியமான சாட்சி சொல்றதுக்கு வழியும் இருக்கு மேடம். அதை தடுக்கணும்னு நினைக்கும் போது என்ன இருந்தாலும் முயற்சி பண்ணி பார்ப்போம். மைசெட் கோர்ட்டுன்னு செஷன் கோர்ட்லேயும் முயற்சி பண்ணி பார்ப்போம். கமிட்டியில் ப்ராசஸிங் கண்டிப்பாக நடக்கும். கேஸு செஷன் கோர்ட்டுக்கு வரும்போது குற்றப்பத்திரிக்கையில் தப்பு இருக்குன்னு சொல்லி நம்ம வாதாடலாம். ஆனால் வாதத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான சாலிட் எவிடன்ஸை கலெக்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத நீங்களே. போலீஸோட எஃப்ஐஆரில் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டை பற்றி எதுவுமே சொல்லலை மேடம். சார்ஜ் ஷீட்டில் இந்த மாதிரி எதுவும் நடக்கலைன்னு ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டை போலீஸ் ஒரு சாட்சியாகவே எடுக்கலைன்னு நாம் கோர்ட்டுக்கு புரிய வச்சோம்னா ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்கு அது உதவியாக இருக்கும். அப்படின்னா நாம் அப்படியே பண்ணிடலாம் சார். அசோகன் ஒன்றும் துளசியை கற்பழிக்கலைன்னு நம்ம நிரூபிச்சிட்டோம்னா அவனுக்கு தண்டனை கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும்ல. நம்மளோட லட்சியம் அது மட்டும் இல்லை மேடம். கொலை செய்யப்பட்ட சிவராஜன் தான் துளசியை கொடூரமாக கற்பழிச்சிருக்கானோ அந்த பொண்ணை தான் தங்கச்சியா நினைச்ச நம்ம அசோகன் மனசு ரொம்ப நொந்து போய் அவர் தெரியாம அந்த கொலையை பண்ணிட்டாருன்னு நாம வாதாடணும். அப்படி நடந்தா அசோகனுக்கு சில டெஸ்ட்டுகளை எடுக்க சொல்லி கோர்ட்டு கண்டிப்பா ஆர்டர் போடும். அப்புறம் குறைஞ்சபட்சம் 5 வருஷம் தண்டனை கிடைக்கும். அதுக்கப்புறம் வெளியே வந்துடலாம். கடவுளே, இப்போ உனக்கு கொஞ்சமாவது நிம்மதியா இருக்குல்ல? ரொம்ப நன்றி சார். அவனை நீங்க காப்பாத்தினீங்கன்னா அந்த புண்ணியம் உங்களுக்கு தான். சரிங்க சார், நாங்க கிளம்புறோம். சரி மேடம், ஏதாவது தேவைப்பட்டா நான் கால் பண்றேன். சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. ஷார்ப்பா 10 மணிக்கு மேடம் வர சொன்னாங்க. நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல இப்பதான் 10 நிமிஷம் ஆச்சு. மேடம் உள்ள வாங்க. அக்கா பிரேக்ஃபாஸ்ட்ல இருக்காங்க. இப்போ வந்துருவாங்க. என்ன எதுக்காக மேடம் பார்க்கணும்னு சொன்னாங்க? அத அக்காவே உங்ககிட்ட சொல்லுவாங்க. முரளி. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். உட்காருங்க முரளி. நீங்க டிஃபன் சாப்பிட்டீங்களா முரளி? சாப்பிடலன்னா இங்க சாப்பிடுங்க. பரவாயில்ல மேடம், நான் வீட்டில் சாப்பிட்டு தான் வந்தேன். அச்சுதா, கிருஷ்ணா கிட்ட ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வர சொல்லு. முரளி வந்தது அவளுக்கு தெரியாதுல்ல. என் பசங்க கம்பெனியோட பொறுப்பு எடுத்ததுக்கு அப்புறம் உங்களை முதல்ல வெளியே அனுப்புறது தான் குறிக்கோளா இருந்ததுல்ல? ஆமா மேடம், அவங்களுக்கு பிடிக்காத பல விஷயங்களை நான் உங்க கூட இருந்து பண்ணேன் இல்லையா? உங்க ஹஸ்பண்டோட சவத்தை எரிச்சதுல இருந்து என் மேல கோவம் வர அதை விட என்ன வேணும்? பிடிச்ச வேலைகளை விட பிடிக்காத வேலைகளை செய்யறது தான் என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த விஷயத்துல அவங்களுக்குள்ள போட்டி போடுறாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் எங்க போய் முடியுமோ தெரியல. உங்களுக்கு தான் தெரியும்ல, இப்ப நானும் அந்த கம்பெனிக்கு போறதில்ல. எல்லாத்தையும் என் பசங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் வெளியே வந்துட்டேன்ப்பா. அச்சுதனுக்கு பிடிக்காதனால அவனும் அங்க போறதே இல்லை முரளி. அவங்க குழந்தைங்களா இருந்தப்போ நான் தான் அவங்கள தூக்கி தாளாட்டி வளர்த்தேன். அது அப்ப. இப்போ வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க என் தலையில உட்கார நினைக்கிறாங்க. அதுக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னு தான் நான் வெளியில வந்துட்டேன். ஒரு 10-20 வருஷமா
நான் அந்த கம்பெனி கஷ்டப்பட்டு உருவாக்குனேன். ரத்தத்தை வேர்வையா சிந்தி நான் உருவாக்குன கம்பெனி. ஆனா அந்த கம்பெனியோட எதிர்காலத்தை நினைச்சா எனக்கு கஷ்டமா இருக்கு. அந்த கம்பெனியோட பொறுப்பை ஏத்துக்கிட்ட என் பசங்களுக்கு அந்த கம்பெனியை நடத்துற அளவுக்கு அனுபவம் இல்லை, அதுக்கான பக்குவமும் இல்லை. எதிர்காலத்துல அந்த கம்பெனி அவங்க கிட்ட நல்லா இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. அதுக்கான அர்த்தம் நான் வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டது எல்லாமே வீணா போக போகுது. என் வாழ்க்கை அப்படியே சாதாரணமா போகிறதுக்கு நான் கண்டிப்பா விட மாட்டேன். முரளி, டீ சாப்பிடுங்க. தேங்க்யூ. என்னோட வாழ்க்கைக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சே ஆகணும். தெரிஞ்ச வேலையை செய்யறதா ரொம்ப ரொம்ப ஈஸி. எனக்கு தெரிஞ்ச ஒரே வேலை எதுன்னா பிஸ்னஸ் தான். மேடம் என்ன சொல்ல வரீங்க? ஒரு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு தான் நான் இப்போ யோசனை பண்ணிட்டு இருக்கேன். நம்ம 3 பேருக்குமே தெரிஞ்ச வேலை அதுதான். அதுலயே நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம். புதுசா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலான்னு நீங்க சொல்ல வரீங்களா? ஆமா அச்சுதா. அதை தவிர எனக்கு வேற எந்த யோசனையும் வரல. இத்தனை வருஷம் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் அது ஒன்றும் சாதாரணமாக கிடைக்கலல்ல. பொட்டென்ஷியல் பையர்ஸ் கிட்ட நமக்கு நல்ல கான்டாக்ட்ஸ் எல்லாம் இருக்கல்ல பல நாடுகள்ல. அவங்கள நம்ம கான்டாக்ட் பண்ணா கண்டிப்பா ஏதாவது ஒரு சின்ன ஆர்டர்ஸாவது கிடைக்கும் நமக்கு. ஆனா பிளான்ட் இல்லாம எதுவும் பண்ண முடியாதுக்கா. அதுக்கு என்ன பண்ணுவ? சன் குரூப்போட பழைய பிளான்ட்டை யார் இப்ப லீஸ்க்கு எடுத்திருக்காங்கன்னா கன்னியாகுமரியில இருக்கிற சண்முக ஷெட்டின்னு ஒருத்தர். அவர்கிட்ட நான் பேசி பார்த்துட்டேன். நம்மளோட தேவைக்காக அந்த பிளான்ட்டை வித்து தரதா என்கிட்ட அவரு ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சுது. எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் என் பேர்ல இருக்கிறதுனால அதுலயும் இந்த பிரச்சனையும் இருக்காது. அடுத்து என்னன்னா புது கம்பெனியோட பேர்ல ரிசர்வ் பேங்க்ல பெர்மிஷன் வாங்கி ஆகணும். முரளி, நீங்க என்ன சொல்றீங்க? ஐடியாலாம் ஓகே தான் மேடம். இதில் நமக்கு நல்லதும் இருக்குது, சில கெட்டதும் இருக்குது. உங்களோட இவ்வளோ வருஷ பிஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். பணம் ரெடி பண்ணுறது தான் பெரிய விஷயம் மேடம். அதுக்கான வழியை நான் கண்டுபிடிச்சிருக்கேன் முரளி. இதோ இந்த வீட்டை அடமானம் வச்சு பேங்க்ல லோன் எடுக்கலாம். பேங்க் மேனேஜர் கிட்டயும் நான் பேசிட்டேன். லோன் கொடுக்கறேன்னு சொல்லிட்டாரு. பசங்களுக்கு எதிராக நீங்க கம்பெனி ஆரம்பிக்கிறீங்கன்னா அதனால அவங்களுக்கு கோவம் தான் வரும். நான் கம்பெனி ஆரம்பிக்காம இருந்துட்டா அவங்களுக்கு கோவம் குறைஞ்சிருமா என்ன? அவங்க கோவம் அதிகமாகுதோ கம்மியாகுதோ அதை பத்தி யோசிக்க கூடாது. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் புதுசா கம்பெனி ஆரம்பிக்கிறது யார் கூடயும் சண்டை போடுறதுக்காக இல்லை, என்னோட வாழ்க்கையை வாழ்றதுக்காக தான். என் கூட வந்து இந்த பிசினஸ்க்கு உதவியா இருக்கிறது கஷ்டமா இருந்துச்சுன்னா ஓப்பனா சொல்லிடுங்க, நீங்க வர வேண்டாம். ஆனா நான் பின்வாங்க மாட்டேன். எனக்கு வேற வழியும் இல்லை. நல்லதோ தப்போ என்னவா இருந்தாலும் நான் ஒன்னதாக்கா சப்போர்ட் பண்ணுவேன். இந்த விஷயத்துலையும் ஒன்னதாக்கா சப்போர்ட் பண்ணுவேன். உங்களை மாதிரி ஆள் கூட நாங்கள் இருக்கிறப்போ பின்வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நானும் கூட இருக்கேன் மேடம். சரி, நாளைக்கு நான் உங்களுக்கு கால் பண்றேன். கொஞ்சம் பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணணும். ஆஃபீஸ்க்கான இடத்தையும் நம்ம பார்க்கணும். சரிங்க மேடம், நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன். எப்போ கூப்பிட்டாலும் வரேன். சரிங்க முரளி. வரேண்ணா. அட இல்லை மாமா, வேற எந்த பிரச்சனையும் இல்லை. டிக்கெட் ஓகே ஆயிருந்தா நாளைக்கே புறப்பட நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஐயோ, அதெல்லாம் தேவையில்லை மாமா. டிக்கெட் ஓகே ஆயிடுச்சுனாலே அதுவே போதும். ஆஃபீஸ் எல்லாத்தையுமே அண்ணங்க பார்த்துப்பாங்க. அவங்க இங்கே தான் இருக்காங்க. அண்ணங்கிட்ட பேசிட்டு அப்புறமா நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன். ஓகே மாமா. வாசவ மாமா, நாங்கள் ஹனிமூன் போகிறத பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாரு. என்னாச்சு? எங்கே போகலாம் அப்படின்னு முடிவெடுத்தாச்சா? சிங்கப்பூரா இல்லை மலேசியாவா? ரெண்டும் இல்லை, துபாய்க்கு. அங்கே இப்போது ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் நடக்குதுல்ல, விசாவும் ஃப்ளைட் டிக்கெட்டும் மாமா எடுத்து கொடுத்துட்டாரு. அட, அப்போ ஏன்டா லேட் பண்ணுற?
இத சாக்கா வச்சே நீ அங்க போயிட்டு வா. போகலாம். ஆனால் வெறுங்கையோட போக முடியுமா? 1 மாதத்துக்கான ட்ரிப்பு தான் பிளான் பண்ணியிருக்கோம். குறைஞ்சது ஒரு 5 லட்சமாவது கையில் இருக்கணும்ல. என் கையில் பார்த்தா சுத்தமாக காசு இல்லைண்ணா. இருந்தது எல்லாமே கல்யாணத்துக்கே செலவாயிருச்சு. டேய், உன் கல்யாணத்தை உன் காசை வச்சா பண்ணோம். அப்ப எங்க அம்மா இருந்தாங்கல்ல. நான் சொல்ல வந்தது அந்த நேரத்தில் செலவான என்னோட பர்சனல் செலவை பற்றி தான். ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டி கொடுத்ததே 3 லட்ச ரூபா ஆயிடுச்சு. அது சரி, 3 லட்சத்துக்கு பார்ட்டி, 5 லட்சத்துக்கு ஹனிமூன். நீ ரொம்ப பெரிய ஆள் தான்டா. உங்க மாமனார் கொடுத்த பாக்கெட் மணி இருக்கு இல்லையா, அந்த பணத்தை செலவு பண்ணு. இல்லைண்ணா, அந்த காசை எடுத்து செலவு பண்ண முடியாது. வேணும்னா ஹனிமூன் போகிறதுக்கு மாமா காசு தரேன்னு தான் சொன்னார். நான் தான் வாங்கவே இல்லை. நான் அதை வாங்கினேன்னா இந்த குடும்பத்துக்கு தானே அவமானமாக இருக்கும். அவருக்கு முன்னாடி என் அண்ணனை விட்டு கொடுக்க முடியுமா? அது மட்டும் இல்லாமல் அம்மா பண்ண சில விஷயங்களுக்காக குடும்பத்தோட மானமே போச்சு. அப்படி இருக்கும்போது என்னாலே உங்கள் மானம் போகக்கூடாதுன்னு தான் நான் முடிவு பண்ணியிருந்தேன். அதனால நீங்கள் 2 பேர் சேர்ந்து எனக்கு ஒரு 5 லட்ச ரூபாய் ரெடி பண்ணி கொடுக்கணும். நான் ட்ரிப்பு முடிஞ்சு வந்ததும் திரும்ப கொடுத்துட்றேன். அது கஜேந்திரா, அது என்னன்னா எங்க கிட்ட அவ்வளோ பெரிய தொகை எப்படி? பங்கெல்லாம் பிரிச்சதுக்கு அப்புறம் உன்ன மாதிரி தானே நாங்களும் இருக்கோம். பிசினஸ் இப்பதான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு அந்த மாதிரி என்கிட்ட சொல்லாதீங்க. நான் படிப்பு முடிஞ்சு பிஸ்னஸில் கால் வச்சு ரொம்ப நாளாக ஆகலைண்ணா. அதனால் எனக்கு கிடைச்ச கம்பெனியை டெவலப் பண்ணுறதுக்காக கொஞ்ச நாள் எடுக்க தான் செய்யும். ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. வருஷக்கணக்காக அம்மா கூட பிஸ்னஸ் பண்ணவங்க. சொத்தை பிரிச்சிருந்தா கூட உங்ககிட்ட காசு இல்லைன்னு மட்டும் என்கிட்ட சொல்லாதீங்க. உங்களால் கொடுக்க முடியலன்னா சொல்லிடுங்க, நான் மாமா கிட்ட வாங்கிக்கிறேன். கஜேந்திரா நில்லு. 5 லட்சம் தானே, நாங்க ட்ரை பண்றோம். என்னண்ணா? யோசனை பண்ணி சொல்றோம். ஓகே. ஸ்ரீமா, ஸ்ரீமா, ஸ்ரீ, ஸ்ரீ எங்க இருக்க? ஸ்ரீ கேக்குதா? என்ன நீங்க கூப்பிடுறத பார்த்தா லாட்டரியில பிரைஸ் விழுந்த மாதிரில இருக்கு. ஆமாடி, லாட்டரி அடிச்சிருக்கு. ஆனா உனக்காகவா எனக்காகவா இல்ல. உங்க அம்மா தத்து புத்திரின்னு ஒருத்தி வச்சிருக்காங்கல்ல, ஒரு அனாதையா. அவளுக்கு தான் 24 லட்ச ரூபா லாட்டரி விழுந்திருக்கு. உங்களுக்கு என்ன பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருச்சா? அம்மாவோட சேலையை பிடிச்சிக்கிட்டு அங்கேயும் எங்கேயும் நடக்கிற விழால லாட்டரி எப்படி வாங்க முடியும்? அதிர்ஷ்டம் இருக்கிறவங்க லாட்டரிலாம் வாங்க வேணாண்டி. அதிர்ஷ்டம் அதுவா தேடி பல வழியில வரும். இல்ல உங்க அம்மா அவளை தத்தெடுத்ததே அவ பண்ண புண்ணியம் தானே. ஆமா, அவ புண்ணியம் தான் பண்ணிருக்கா. அதனால தானே அன்னைக்கு அவ உங்ககிட்ட இருந்து தப்பிச்சிருக்கா. அவ அளவுக்கு இல்லைனாலும் எனக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருக்கு. இல்லைன்னா பொண்ணை கடத்தின கேஸ்ல நீங்க இப்ப ஜெயில இருப்பீங்க. இத பாரு ஸ்ரீ, இத்தனை நாளையும் இன்னும் நீ அதை மறக்கவே இல்லையா? மறக்கிறதா? என்னோட தலையில இடியே விழுந்தாலும் என்னால் அதை மறக்க முடியாது. எந்த பொண்ணும் அதை மறக்க மாட்டா. நீ இப்படி சொல்ற அளவுக்கு அந்த பொண்ணை நான் அப்படி என்ன பண்ணிட்டேன் ஸ்ரீ? அந்த பொண்ணை இந்த ஊர்ல இருந்து துரத்தி விடுறதுக்காக நான் என்னென்னமோ பண்ணேன்னு உங்க அம்மா என்னை பத்தி ஏதோ சொன்னதுக்காக ஸ்ரீ நீ உன்னை மட்டுமே எப்பயும் மனசுல நினைச்சிட்டு இருக்கேன்னா அந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணுவேன்னு உனக்கு எப்படி தோணுது? இங்க பாருங்க, தயவு செஞ்சு என்னை ஏதாவது பேச வைக்காதீங்க. நீங்க இப்ப என்ன சொல்ல வந்தீங்களோ அதை சொல்லிட்டு போங்க. சொல்றேன்.
நீ என்ன ஒதுக்கி வச்சாலும் என்னால உன்னை ஒதுக்கி வைக்க முடியாது. அவ இருக்கல்ல அந்த கிருஷ்ணா, அவன் உனக்கு ஒரு பெரிய பாரமா இருக்க போறான். இப்ப என்ன புதுசா அவ எனக்கு பாரமாயிட போறா? அம்மா அவளை என்னைக்கு எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்களோ அந்த வீட்டு பசங்களான எங்க 4 பேருக்கும் அவ என்னில இருந்தோ பாரம்தான். ஆனா இது ஒன்றும் அந்த மாதிரி இல்ல. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி உன்னை நாமினியா போட்டு கனரா பேங்க்ல 20 லட்சம் ரூபாய் பிக்சட் டெபாசிட் போட்டது ஞாபகம் இருக்கா? அது எப்படி ஞாபகம் இல்லாம இருக்கும்? அதோட டைம் முடிய இன்னும் 2 வருஷம் இருக்கு. அதுக்கு முன்னாடி அம்மா கிட்ட இருந்து இந்த கிருஷ்ணாவை நான் பிரிச்சு விட்டுருவேன். அந்த பணத்தை எனக்காகவும் என் பசங்களுக்காகவும் தான் அம்மா டெபாசிட் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் அன்னைக்கு. இப்போ கதை மாறிடுச்சு. 5 வருஷத்துக்கு போட்ட பிக்சட் டெபாசிட்டை அந்த டைம் முடியறதுக்கு முன்னாடியே வித்ட்ரா பண்ணணும்னு உங்க அம்மா ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்டோட சேர்த்தா 24 லட்சம் ரூபாய் வருது. பேங்க்ல ஒர்க் பண்ற என் ஃப்ரெண்டு ராஜேந்திரன் தான் என்கிட்ட சொன்னான். இப்போ எதுக்காக அம்மா அந்த பணத்தை வித்ட்ரா பண்றாங்க? எதுக்காக இருக்கும்? அந்த பழைய வீட்டையும் இடத்தையும் சுத்தம் பண்ணி அங்க குடியிருக்கலான்னு உங்க அம்மாவும் அந்த பொண்ணும் முடிவெடுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் அவ்வளோ ராஜகுமாரியா வளர்க்கணும்னா பணம் வேணும் இல்லையா? நமக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. அவங்களுக்காக தான் உங்க அம்மா அந்த பணத்துக்கு உன்னை நாமினியா போட்டாங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப மகளும் இல்ல, அவங்களுக்கு பேத்திகளும் இல்ல. இப்ப அவங்களுக்கு யார் முக்கியம் தெரியுமா? அவதான். அதனாலதான் நான் சொன்னேன் உனக்கு மட்டும்தான் அவ இப்ப எதிரின்னு. அவளை நான் என்ன பண்ண போறேன்னு நீங்களும் பார்க்க தானே போறீங்க. காத்திருந்து பாருங்க. நான் போய் எங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன். இதெல்லாம் வேணாம். லூசுத்தனமா பண்ணிட்டு இருக்காத. உங்க அண்ணனுங்க கிட்ட சொல்றதா இருந்தா நானே நேரடியா ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பேன்ல. இத பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா தேவையில்லாம கோவப்பட்டு யாருக்கும் ஒண்ணுமே இல்லாம பண்ணிடுவாங்க அவங்க. அதை விட பெஸ்ட் நம்மளே இந்த விஷயத்தை டீல் பண்ணலாம் இல்லையா? நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் ஓப்பனா சொல்றீங்களா? அம்மா மேலேயும் கிருஷ்ணா மேலேயும் இருக்கிற வைராகியத்தை இப்போதைக்கு நீ மறந்துடு. நீ அதுக்கு பதிலா அவங்க கிட்ட பாசத்தையும் அனுதாபத்தையும் காட்டி 24 லட்சம் ரூபாயில இருந்து பாதியாவது அவங்க கிட்ட இருந்து வாங்குறதுக்கு பாரு. அந்த பணத்தை அம்மா என்கிட்ட கொடுப்பாங்கன்னு உங்களுக்கு தோணுதா என்ன? அவங்க தரணும்னு நினைச்சா தரலாம். இதுக்கப்புறம் உங்க அண்ணனுங்களுக்கு எதுவும் கொடுக்க போறது இல்ல. ஆனா உனக்கு அதிர்ஷ்டம்னு ஒண்ணு இருந்தா கொஞ்சமாவது உனக்கு கிடைக்கும். எவ்வளோண்ணே? வீட்ல யாரும் இல்லையா? நீ என்ன கிருஷ்ணா இப்பதான் முதல் தடவை பாக்குறியா என்ன? அப்படியே விரைச்சு போய் நிக்கிற. அம்மா இங்க இல்ல. அப்படியா? பரவாயில்ல. அது மட்டும் இல்லாம நான் அம்மாவை பார்க்க வரல, உன்னை பார்க்க தான் வந்திருக்கேன். பயப்படாத. உன்னை குறை சொல்றதுக்கோ திட்டுறதுக்கோ ஒன்றும் நான் இங்க வரல. மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். தைரியமா வந்து கதவை தர. நான் ஒன்னும் யாரும் இல்லையே, உன் அக்கா தானே. கதவை தர கிருஷ்ணா. எனக்கு தெரியும் நீ ரொம்ப பயந்து போய் தான் கதவை சாத்தி வச்சிருக்கன்னு. எப்படிமா நீ பயப்படாம இருப்ப? நீ ஏற்கனவே நிறைய பட்டிருக்கியே. நானும் உன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சில தவறுகள் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையும் நீ மறந்துடணும்.
என்னோட புருஷன் உனக்கு பண்ண காரியம் பெரிய அக்கிரமம்தான். அது மன்னிக்க முடியாத குற்றம். ஆனா என்னம்மா பண்றது? என் பசங்களோட அப்பாவை என்னால அடிக்க முடியுமா என்ன? கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷனாச்சே. அப்படிதானே நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா நாம தப்பு பண்ணா அந்த கடவுள் மன்னிப்பாரா என்ன? இல்ல. நாம என்னதான் பெரிய ஆளா இருந்தாலும் நாம ஒரு தப்பு பண்ணா தண்டனை கிடைச்சே ஆகும். அப்படிப்பட்ட தண்டனையை தான் கடவுள் என் கணவருக்கு கொடுத்துருக்காரு. உண்மையை சொல்லணும்னா அவர் தெரியாம அப்படி ஒரு காரியம் பண்ணிட்டாரு. இதுக்கு முன்னாடி அவர் இப்படி ஒரு கெட்ட பேர் எடுத்ததே கிடையாது கிருஷ்ணா. ரொம்ப தங்கமானவர். ஆனா உன்கிட்ட அன்னைக்கு அவரு தெரியாம தப்பா நடந்துக்கிட்டாரு. அவருக்கு மனசளவுல நாம பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற வருத்தமும் சங்கடமும் இருக்கு. உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. பாவம். ஆனாலும் அந்த கடவுள் அவரை சும்மா விடல. நல்லா இருந்த அந்த மனுஷனுக்கு திடீர்னு மேஜர் அட்டாக் வந்துருச்சு. இத கேட்டு மனசுக்குள்ள நீ சந்தோஷப்படுவேன்னு தெரியுது. சந்தோஷப்பட்டுக்கோ. அதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனா ஒரே ஒரு வேண்டுகோள் இருக்கு. கூடிய சீக்கிரம் என் புருஷனுக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. நீ அவருக்கு சாபம் கொடுக்காத. அவர் மட்டும் இல்லைன்னா நானும் என் பிள்ளைங்களும் அனாதை ஆயிடுவோம் கிருஷ்ணா. என்ன கிருஷ்ணா நீ எதுவுமே பேசாம இருக்க? உன்னால எங்களை மன்னிக்க முடியல. நான் யாரு? எங்க இருந்தோ வந்த, யாருக்கும் தெரியாத, யாருக்கும் வேண்டாத ஒரு பொண்ணு. நீங்க இப்ப சொன்ன எல்லாமே என்னை டெஸ்ட் பண்றதா தான் நான் நினைக்கிறேன். ஐயோ கிருஷ்ணா, அப்படியெல்லாம் எதுவும் நான் சொல்லல. நான் இப்ப சொன்னது எல்லாமே மனசாரதான் சொன்னேன். நீ எங்களை வெறுத்துக்கோ. சாபம் கொடுக்காம இருந்தா போதும். நீ ஒரு அப்பாவின்னு எனக்கு நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாம யாரும் நல்லா இருக்க கூடாதுன்னு நீ நினைக்க மாட்ட. அந்த ஒரு நம்பிக்கையில நான் கிளம்புறேன். அம்மா வந்தா நான் வந்துட்டு போனேன்னு சொல்லு. என் வீட்டுக்காரருக்கு ஹார்ட் அட்டாக்னு சொல்லிடு. அம்மா இப்போ வர நேரம் ஆயிடுச்சு. உறுதியா சொல்ல முடியாதுல்ல. அங்க வேற என் வீட்டுக்காரர் தனியா இருக்காரு. அடுத்த அட்டாக் எப்போ வரும்னு வேற தெரியாது. ஆபரேஷன் பண்ணணும்னா லட்சக்கணக்கில் செலவாகும். எல்லாத்தையும் நான் தானே தனியா மேனேஜ் பண்ணணும். நீ சொன்னா அம்மா புரிஞ்சுப்பாங்க. சரிம்மா, போயிட்டு வரேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.